ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ப்ளவுஸ் ஸ்லீவ் சிம்பிள் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லித்தர போகிறேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோனா ஸ்டிச்சிங் வீடியோவில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நான் இன்றைக்கி தான் இதை அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு சின்னதாக நான் ஒரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது இருக்க என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இது எப்படி இல்லை டிசைன் அழகாக பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது சாரீலேருந்து ப்ளவுஸ் பீட்டை தனியாக கட் பண்ணி லைனிங் கொடுத்து நான் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு டிசைன் பண்ணால் எப்படி இருக்கும் நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு டிசைன் வந்தது. ஸோ அந்த டிசைனை உங்கள் எல்லாருக்கும் ஒரு வீடியோவாக நான் எடுத்து போட்டால் உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும். இது பார்டர் வச்ச ப்ளவுஸ் பீட் இது அட்டாச் பண்ணி நான் ஃபினிஷிங்கெலாம் முடிச்சிருக்கேன். இதில் டிசைன் அழகாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் போது இதோட லுக்கு அழகாக இருக்கும். ஃபஸ்ட் நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். அதிலே டிசைன் எப்படி பண்ணலான்னு நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ப்ளவுஸ் பீட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தில் நீங்கள் பிட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் கிளாத்தில் வச்சு நீங்கள் கட் பண்ணும் போது உங்களுக்கு எக்ஸஸாக ப்ளவுஸ் பீட் இருக்கும். ஸோ சாரியோட அந்த பிட்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸஸாக இருக்கிற பிட்டை நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது நான் 5 சென்டிமீட்டரில் நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ 4 சைடும் என்ன பண்ணியிருக்கேன், 5 சென்டிமீட்டரில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது 2 பீஸ் வேணும், ஏன்னா நம்ம 2 ஸ்லீவுக்கும் டிசைன் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு 2 பீஸ் வேணும். அதுக்கப்புறம் 4 இன்ச், ஃபஸ்ட்டு 5 இன்ச்சு எடுத்துக்குங்க, அப்புறம் 4 இன்ச்சு எடுத்துக்குங்க. அதே போல் 4 சைடும் 4 இன்ச்சு இருக்கணும், ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்குங்க. 3 இன்ச். இதே போல் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ச்சஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த டிசைனுக்காக நீங்கள் லென்த்தை நீங்கள் கூட்டிக்கலாம். இப்போ நான் 5 இன்ச்சு எடுத்துருக்கேன்னா அது கூடவே 6 இன்ச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். 7 இன்ச்சும் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்கிட்ட கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த பிட்டில் தான் நான் இந்த டிசைன் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட நிறையவே கிளாத் இருந்தால் நீங்கள் கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கிளாத்தை எடுங்க, எடுத்துட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணுங்கள். ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிற நீங்கள் லெஃப்ட் சைடில் மறுபடியும் நீங்கள் ஃபோல்டு பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், மிஷினில் த்ரெட்டெல்லாம் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஜாயின் ஆகுது பாருங்கள், இந்த ஃபோல்டிங் பண்ணி இந்த 2 இருவில் பாருங்கள் ஓப்பன் சைடு இருக்குது பார்த்தீங்களா, 2 ஓப்பனும் ஜாயின் பண்ணி சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச்சிங் நீங்கள் போட்டுக்குங்க. இது 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் நீங்கள் உங்ககிட்ட கிளாத் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் ஸ்டிச் பண்ணி வச்சுக்குங்க. ஸோ இதை நீங்கள் சிம்பிளாக ஒரு ஸ்டிச்சிங் போடுங்க, இல்லை 2 ஸ்டிச்சிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு ஸ்டிச்சிங் தான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுங்கள், 4 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கலாம் கிளாத்தை எடுங்க. இப்போ அதுவும் என்ன பண்ணுங்கள், நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த அதே டைப்பில் நீங்கள் மறுபடியும் இதுவும் நீங்கள் ஃபோல்டு பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஃபோல்டு பண்ணி ஈவனாக இருக்கிற போல் பார்த்துக்குங்க. இதே போல் பார்த்துக்கிட்டு இப்போ இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணும். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கார்னரில் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது 3 சென்டிமீட்டர். ஸோ இதுவும் ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சிட்டு இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி நீங்கள் மடிச்சிட்டு இதுவும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே போல் மிஷினில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்டிச்சிங் கூட நீங்கள் போட்டுக்குங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
நீங்கள் இந்த வீடியோவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்களோ அதை பொறுத்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். பார்த்தீங்களா, இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து 6 சென்டிமீட்டரில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. 7 சென்டிமீட்டரில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லீவோட லென்த்து வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா அதுக்கேற்றப்பல இதோட கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற ப்ளவுஸில் வந்து நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது லைனிங் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து என்ன பண்ணுங்கள், 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். ஈவனாக இருக்கிறா போல் நீங்கள் ஃபோல்டு பண்ணணும். இந்த துணி வந்து கிளாத்தை நான் எதுக்காக அட்டாச் பண்ணிக்கிறேன், இது வந்து மெயின் கிளாத்தும் பத்தலை. ஸோ அதுக்காக கூட வந்து நான் அட்டாச் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கிளாத் நம்மக்கிட்ட பத்தாதப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூட வந்து இதில் அட்டாச் நீங்கள் பண்ணணும். இப்போ இது 2ஆக ஃபோல்டு பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஒரே ஈவனாக இருக்குது. இப்போ ஃபோல்டு பண்ண இடத்துல நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருப்போம், அது வந்து மிடிலுக்காக. இப்போ அந்த இடத்த வந்து நீங்கள் லைட்டாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ இதில் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து நான் 5 சென்டிமீட்டர் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 6 சென்டிமீட்டர் இல்லை 7 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 7 சென்டிமீட்டர் இருக்கிற ஸ்டிச் பண்ண இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து நீங்கள் இதில் வச்சுருங்க. ஸோ கொஞ்சம் இங்கே எக்ஸஸாக வந்தாலும் பரவாயில்ல. இங்கே வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ட்ரையாங்கிள் வந்து எந்த அளவுக்கு வேணும். எனக்கு வந்து சின்ன டிசைன் வேணுனால என்கிட்ட இருக்கிற கிளாத்தும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால நான் சின்னதாக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் இங்கே இது பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 7 சென்டிமீட்டர் வச்சுட்டு இல்லை 6 சென்டிமீட்டர் வேணும்னா உங்களுக்கு 6 சென்டிமீட்டர் வச்சு. இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு பார்டரும் வேணும், மேலே இங்கே வந்து டிசைனாகவும் நான் தைக்கணும், அதுலேயே வந்து கொஞ்சம் பீடை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்றப்ப நான் வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக மேலே வந்து நீங்கள் இருக்கிறப்பல நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இதோட சென்டர் நல்லாவே தெரியும் பாருங்கள். இது ஃபோல்டு பண்ண இந்த சென்டரில் நீங்கள் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட்டாக போடணும். நல்லா தெரியுதா பாருங்கள். இந்த கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போகணும். இதுலேயே நீங்கள் கிளாத்தோடு சேர்த்து நீங்கள் வந்து வைக்கக்கூடாது, கொஞ்சம் எக்ஸஸாக அந்த கிளாத்தோட வெளியே வரணும். இப்போ பாருங்கள், இதோட மிடில் பாருங்கள். இப்போ மிடிலில் வச்சுட்டு என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு ஸ்டிச்சிங் போட்டால் போதும். இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் 2 ஸ்டிச்சிங்கும் வந்து நீங்கள் போடுங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் சிம்பிளாக இருக்கணும்னா, ஈஸியாக இருக்கணும், நீங்கள் வந்து அடுத்தது என்ன பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட்டு வச்சோம் பார்த்தீங்களா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு, அதை விட ஒரு இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறா போல் நீங்கள் இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் போடணும். இப்போ இப்படியே நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியான இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரேன். ஸோ அந்த டிப்ஸும் நீங்கள் வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, இப்போ இங்கே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த நீடில் வந்து தூக்காமல் இந்த மேலே மட்டும் இந்த தூக்கிட்டு இதை வந்து திருப்பிக்கிங்க. ப்ளவுஸை வந்து திருப்பிக்கிட்டு ஸ்லீவ் திருப்பிக்கிட்டு இப்போ அந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே கீழே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கிறப்பல நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இப்போது என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணோமோ சென்டரில், அதே சென்டரில் தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1/2 இன்ச்சு இருக்கிறப்பல நீங்கள் இதை வந்து வச்சுட்டு இப்போ தான் பழகுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, மார்க்கரில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. இந்த 1/2 இன்ச்சு வந்து இருக்கிறப்ப நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் ஒரு சென்டர் பாயிண்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், டைரெக்டாகவே ஒரு ஸ்டிச்சு வந்து நீங்கள் மிடில் மட்டுமே நீங்கள் வந்து போடணும். இப்போ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் வந்து 3 சென்டிமீட்டரில் நம்ம ஒரு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிள் வந்து எடுங்க.
எடுத்துட்டு அதுவும் அதே போல் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி திரும்பவும் ஒரு 1/2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். ஸோ நான் மார்க் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதே போல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த டிசைன் வந்து தெரியும். ஸோ புதுசாக இப்போ தான் கற்றுக்கிறேன்ற அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்தீங்களா, 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் வந்து 2 சைடும் வந்து கரெக்டாக இருக்கிறா போல் பார்த்துக்கிட்டு மிடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து கூட வந்து 2 டைலும் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் 2 டைலும் வந்து நான் போட்டுக்கிறேன். அப்புறம் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த த்ரெட்டு வந்து க்ரீன் கலர்லேயே நான் போடுறதுனால உங்களுக்கு ஸ்டிச் பண்ண அந்த இதுவே தெரியாது. பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். தெரியுதா உங்களுக்கு? இது பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் எடுக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வரும். இந்த ஸ்லீவில் டிசைன் இது வந்து கொஞ்சம் தூக்கி வரும். இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து திருப்பிட்டு இப்போ நம்ம மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே சேர்ந்து வரா போல் நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போடணும். நல்லா பார்த்துக்குங்க. நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து ஸ்டிச்சிங் வந்து விழுறாப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப தள்ளி இல்லாமல் அந்த அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, லைனிங் க்ளவுஸும் மெயின் கிளாத்தும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. இதுவும் வந்து ஒரு 2 ஸ்டிச்சிங் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ நான் அப்படியே வந்து நீடில் மட்டும் வச்சுட்டு இதை திருப்பிக்கிட்டு இந்த ஸ்டிச்சிங் வந்து போடுறேன். இப்போ இந்த ஜாயின் பண்ணுற இது வந்து நம்ம ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் வந்து தெரியாது. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, இங்கே எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளாத்து, அதை வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம வந்து அதை அழகாக கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணுங்கள். எக்ஸஸாக இருக்கிற அந்த டிசைன் கிளாத் மாத்திரம் நம்ம கட் பண்ணோம். ஸோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணும் போது உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான். உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ இதே போல் இன்னொரு ப்ளவுஸ்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதுவும் பாருங்கள், ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு ஸ்லீவ்லேயும் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதிலே வந்து ஒரு பீடை வச்சு ஒரு டிசைன் வந்து அழகாக பண்ணலாம். நான் அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.